அடியேன் ராமானுஜதாசன். ஸ்ரீரங்கம் 365. இதில் ஸ்ரீரங்கம் என்கிற வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீரங்கம்னா என்னன்னு கேட்டால், நம்மிலே பலர் இதோ இந்த ஒரு ஊர் இருக்கிறது, அதற்குத்தான் ஸ்ரீரங்கம் என்று பெயர் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையில் இந்த ஊருக்குத்தான் ஸ்ரீரங்கம் என்று பெயரா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, மேலே ஒரு காலத்தில் ஏற்பட்டது. ஆனால் முதல்ல இந்த ஸ்ரீரங்கம் என்கிற பெயரானது இந்த விமானத்தினுடைய பெயர். ஸ்ரீரங்கத்திலே மேலே பிரணவாகாரத்தில் இருக்கக்கூடியதான விமானம், கீழே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம், உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள், இந்த பகுதி இருக்கிறதே, இதையெல்லாம் சேர்த்து ஸ்ரீரங்க விமானம் என்று சொல்லுகிறார்கள். இந்த விமானத்துக்குத்தான் ஸ்ரீரங்கம் என்கிற பெயராம். சரி, ஏன் ஸ்ரீரங்கம் என்கிற பெயர் வந்தது? அங்க ரங்கம் என்கிற வார்த்தை இருக்கிறது. க்ஷீராப்தேர் மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி எஸ்மின் ரக்திம் கதோ தேவஹா தேனேதம் ரங்கமுச்சதே என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். பகவானுக்கு பிடித்தமான இடங்கள் சிலது உண்டாம். க்ஷீராப்தி பார்க்கடலிலே மிகுந்த விருப்பத்தோடு பகவான் பள்ளி கொண்டிருக்கிறான். அதே போல மண்டலாத் பானோகம், சூரிய மண்டலத்துக்குள்ளே பகவான் சங்கசக்கர கதாபாணியாய் விளங்குகிறான், ரொம்ப ஆசையோடு இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இந்த எல்லா இடத்தை காட்டிலும் பக்தர்களுடைய நெஞ்சங்களிலே பகவான் அவ்வளோ விருப்பத்தோடு இருக்கிறானாம். ஆனால் இந்த 3 இடங்களை காட்டிலும் இந்த ஸ்ரீரங்கம் இருக்கிறதே, இதிலே மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறபடியால் இதற்கு ரங்கம் என்கிற பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். அப்போ ரங்கம் எதனால்? பகவான் மிக்க விருப்பத்தோடு மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இடம் ரங்கம். அதுதான் ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கம் என்றால் பெருமை வாய்ந்த ரங்கம் என்று பொருள். அப்படி மட்டும் இல்லாமல் ஸ்ரீ என்கிற வார்த்தைக்கு பிராட்டி, அதாவது லக்ஷ்மி தேவி என்ற அர்த்தம் கொண்டால், அந்த லக்ஷ்மி தேவி மிகுந்த விருப்பத்தோடு எங்கே இருக்கிறாளோ, மிக்க மகிழ்ச்சியோடு எங்கே இருக்கிறாளோ, அப்படிப்பட்ட இடம் ஸ்ரீரங்கம் என்றும் சொல்லலாம். பகவான் எங்க விருப்பத்தோடு இருந்தால் அங்க பிராட்டியும் விருப்பத்தோடு தானே இருப்பாள். ஆகையால் ஸ்ரீக்கு ரங்கமாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் என்றும் சொல்லுவார்கள். ஆக ஸ்ரீரங்கம் என்பது முதல்ல ஊர் பேர் கிடையாது, இந்த விமானத்தினுடைய பெயர். அந்த விமானத்துக்கான பெயர் மேலே ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு ஏற்பட்டது. அப்போ இந்த விமானம் வந்ததுலேருந்து இந்த ஊருக்கு வரும் வரையிலும் இந்த ஊருக்கு வேறதான் பேர் இருந்திருக்க வேண்டும், ஊரே இருந்ததானும் தெரியாது. இந்த ஸ்ரீரங்க விமானமானது எங்கிருந்து வந்தது, எப்படி இந்த ஊருக்கு வந்தது என்கிற விஷயங்களையெல்லாம் வரும் உபன்யாசங்களிலே நாம் காண்போம்.